1950கள் வரை. அவர் அப்போ காங்கிரஸ்லாம் இருக்கார். காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் நகர்ந்து அண்ணா மீது பற்று கொண்டவராகவும் அண்ணாவுடைய எழுத்தின் மீதும் அண்ணாவுடைய கொள்கையின் மீதும் தாக்கம் கொண்டவராகவும் இருந்து கலைஞர் மூலமாக டிவி நாராயணசாமி மூலமாக அண்ணாவை வந்து சந்திக்கிற வாய்ப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் கட்சிக்குள்ளே வராமல் இருக்கார், அபிமானியாக இருக்கார். ஏன்னா எம்ஜிஆர் எப்படி இருப்பார்னா அந்த காலங்களில் முழுக்க கதறம், உத்தராட்ச கொட்டை, நெத்தியில் பட்டை, குங்குமம் வைக்காமல் வெளியில் வரமாட்டார். மிகப்பெரிய ஆன்மீகவாதி. ஆனால் திராவிட இயக்கத்திற்கு வந்ததற்கு பின்னால் அந்த அவருடைய கவர்ச்சியான உடல் ரொம்ப அழகாக இருப்பார் இல்லையா, அப்படி இந்த கருப்பு துண்டு போட்டு அந்த கருப்பு துண்டில் ஒரு சிகப்பு பார்டரில் வந்து ஒரு கரை இருக்கும், அதை போட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் கூட நம்மளாம் பார்த்ததில்ல, படங்களில் தான் பார்த்துருக்கேன். அவ்வளோ வசீகரமான இருக்கும் அந்த. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்னா ஆன்மீகவாதியாகவும் கடவுள் நம்பிக்கை மிக்கவராகவும் காந்திய கொள்கைகளில் அது ஒரு அவருக்கு ஒரு பேஸ்